சொல்லி உண்மை மொத்தமத்தோடு கர்த்தருக்கு முன்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் தேவனாகிய கர்த்தருடைய கரத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். காலையில எழுந்து கர்த்தரை துதியுங்க. கர்த்தருக்கு முன்பாக ஆராதனை செய்து தேவனுக்கு முன்பாக துதி பாடலை ஏறெடுத்து உங்க கண்ணீரை கர்த்தருக்கு காணிக்கையாய் செலுத்துகிற போது தேவ பிள்ளைகளே, கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் கொடுக்கிற தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் தூரமாக நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற உறவுகளுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். இது கர்த்தருடைய மகா கிருபையின் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? தேவன் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார், என்னை உயர்த்துவார். அவருடைய கிருபை என்னோடு கூட இருக்கிறது. அவருடைய கரத்திற்குள்ளாக என் வாழ்க்கை இருக்கிறபடினால காலை தோறும் நான் அவரை தேடுவேன், அவரை துதிப்பேன், அவருக்காக காத்திருப்பேன், அவரை சந்திப்பேன் என்று. தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படும் போது அவர் உங்களுடைய ஜபத்திற்கு பதில் கொடுத்து உங்களுடைய விண்ணப்பத்துக்கு செவி சாய்த்து எப்படி தானியேலுக்கு சொல்லப்பட்டதோ வேண்டியது